நான் போய் கேட்டேன் ஏர்போர்ட் அத்தாரிட்டியில் கான்ட்ராக்ட் கொடுத்துருவேன்னா காசு வந்து யாரு கேட்டாலும் கொடுக்க முடியாது. எனக்கு வாங்கி கொடுங்க பார்க்கலாம், நான் தரேன். தெய்வ பிறவி இவரை ஃபாலோ பண்ணுறாரு. யூனியன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இவங்களை ஃபாலோ பண்ணுறாங்க. யார் நாட்டோட வரியை பாதுகாக்கணுமோ அவங்களே இவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. மோடி ஃபார் பிஎம்னு ஒரு வெப்சைட் நடத்தினாரு. கேரளாவில் ஜனம் டிவின்னு ஒன்று நடத்துறாரு. தமிழ்நாட்டில் தமிழ் ஜனம் டிவின்னு நடத்துறாரு. தெய்வ பிறவிக்கு பூங்கொத்து கொடுக்குறாரு. அதை நடத்துறாருன்னா அவர் அதில் பொறுப்பில் இருக்கிறாரு. டேரக்டர்னா என்ன? பொறுப்பே இல்லாமல் ஒரு கம்பெனியில் டேரக்டராக இருக்க முடியுமா? வேலைக்கு தானே இருக்கிறாரு. டேரக்டர்னா வேலையா? டேரக்டர்னா கம்பெனியை நிர்வாகம் பண்ற போர்டு தம்பி. ஒரு இஸ்லாமியர் பேர்ல வாங்கியிருக்காங்க. ஒரு இஸ்லாமியர்னாலே ஒரு கடத்தல் பண்றவர் அப்படின்னு ஒரு இமேஜ் கொண்டு வரதுக்காக பண்ண இருக்கு. எல்லாம் திட்டமிட்டு செய்யப்பட்டது. இது என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இந்த டிரான்சிட் பேசஞ்சர்ஸ் இருப்பாங்க. டிரான்சிட் பேசஞ்சர்ஸையும் கஸ்டம்ஸ் கை வைக்க முடியாது. ஸ்ரீலங்கால இருந்து வருவான்பா, கொலம்போல இருந்து கனெக்டிங் ஃபிளைட் வெளியூர்ல போய் பிடிப்பான்பா. ஸ்ரீலங்கால இருந்து தங்கத்தை கொண்டு வருவான்பா, பாத்ரூம்ல வச்சிருவான்பா. அவன் வேற எங்கேயா பிடிச்சி போயிடுவான்பா. நம்ம பொம்மை கடை வச்சிருக்கிற ஆள் போய் டாய்லெட்ல இருந்து அதை எடுத்துட்டு வந்து வெளியில எடுத்துட்டு போவான். இது மாதிரி வெளியிட்டு உள்ள வந்துட்டு வெளியில போறோம்னா செக் பண்றது கஸ்டம்ஸ் வேலை கிடையாது, சிஐஎஸ்எஃப் வேலை. நான் கேட்கறேன், சிஐஎஸ்எஃப் ஏன் வேலை செய்யல? அப்போ அதில் ஏதோ உள்குத்து இருக்குல்ல. சிஐஎஸ்எஃப் எங்கே வருது? ஹோம் மினிஸ்ட்ரியில் வருது. ஹோம் மினிஸ்ட்ரியில் யார் இருக்காங்க? தெய்வ பிறவிக்கு ரொம்ப வேண்டியவர் இருக்கிறாரு. இப்போ அண்ணாமலை போயிட்டு வரதுக்கெல்லாம் செலவு யார்? அவர் ஃபுல் டைம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் தான். பிருத்வி தான் ஃப்ரெண்டு. இது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் தான். இப்போ இதில் சிக்குனா பெரிய தலைகள் வரைக்கும் அதெல்லாம் ஒன்றும் சிக்காது. எப்படி சிக்கும்? தெய்வ பிரிவு இருக்கு. நம்மளுக்கு என்ன பயம்? மக்கள் பணத்தை கொள்ளடிக்கிறவங்க பிஜேபியில் இருக்காங்கிறதுக்கு ஆருத்ரா மயிலாப்பூர் பெனிஃபிட் பண்ணல. எலெக்ஷன் முடிஞ்சோடனே காசு வரும்னா இன்னும் யாருக்கும் காசு போகல அவங்க. மூணாவது இது இன்னும் எவ்வளோ போகணும்? ஒரு பானை அரிசிக்கு ஒரு சோறு பண்ணோம். இங்கே 3 சோறு எடுத்து கொடுக்குறேன். அப்படியே எடுத்து கொடுக்குறேன்னு இதோட அண்ணாமலையை தொடர்புபடுத்துவது அப்படிங்கிறத நான் தெய்வ பிறவியை தொடர்புபடுத்துகிறேன். நீங்கள் அண்ணாமலையை பேசுகிறீங்க. தலையை பிடிக்கும் போது வால் எதுக்கு முக்கியம்? பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். பிஜேபிக்குள்ள மிகப்பெரிய அளவிற்கு பிரச்சனைகள்லாம் பேசுபொருளாக மாறிக்கொண்டே இருக்கிறது. குறிப்பாக பிஜேபியில் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய பிருத்வி அவர்கள் தங்க கடத்தலில் மாட்டியிருக்கிறாரு அப்படிங்கிற செய்தி வந்து நேற்றிலிருந்தே பெரிய அளவிற்கு விவாத பொருளாக மாறி இருக்குது. இந்த பிரச்சனையில் அண்ணாமலையை திட்டமிட்டு ட்ராப் பண்ணுவதற்கு எதிர்க்கட்சிகள் வேலை பார்க்கிறார்கள் அப்படின்னு ஒரு பிஜேபி தரப்புல இருந்து ஆர்குமெண்ட் வைக்கப்படுது. நீங்க பேசுனதுமே கூட அதை ஒட்டி பொருள்படக்கூடாது. ஆருத்ரா ஸ்கேம்ல சேர்ந்தவங்கலாம் யார் கட்சியில் சேர்த்தாங்க? யார் வேணாலும் கட்சியில் சேரலாமே. அப்போ என்ன எங்கள் கட்சியில் அது மாதிரி கேப் மாதிரி ஃப்ராட்லாம் இல்லையே. ஆருத்ரான் வந்து ஃப்ராடுன்னு இப்போ தெரிஞ்சிருச்சு, அதனால கேப் மாதிரி ஃப்ராடுங்கிறேன். அது மாதிரிலாம் எங்கள் கட்சியில் யாரும் இல்லையே. இல்லை, அப்போ நம்ம கட்சியில் இருக்கிற எல்லாருமே வந்து தூய்மையானவர்கள்னு சொல்லி அப்படி நான் சொல்லியே. எங்கள் கட்சியில் யாராவது 267 கிலோ கோல்டு கடத்திருந்தா நீங்கள் எடுத்து காமிங்கன்னு ஒத்துக்கிறேன். ஒரு தனிநபர் பண்ணக்கூடிய தவறுக்கு அந்த கட்சி பொறுப்பாகும். இல்லை சார், இது தனி நபரால் பண்ண முடியாது. நான் போய் கேட்டேன் ஏர்போர்ட் அத்தாரிட்டியில் கான்ட்ராக்ட் கொடுத்துருவேன்னா சார் வந்து யாரு கேட்டாலும் கொடுக்க முடியாது. எனக்கு வாங்கி கொடுங்க பார்க்கலாம், நான் தரேன். சார், ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாங்கிறது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இன்னும் அந்த தெய்வ பிறவிக்கு பரமாத்மா சொல்லலை இது அதானிக்கு தானம் பண்ணுன்னு. அதனால் இது இன்னும் கவர்மெண்ட்டில் இருக்கிற ஏர்போர்ட்டு. இது சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரியில் வருது. டைரக்டர் ஏஐ அப்பாயிண்ட் பண்ணுறது சிவில் ஏவியேஷன் மினிஸ்டரு. அந்த ஏஐ ஆளு தான் டிசைட் பண்ணுவான் யாருக்கு கொடுக்கறதுன்னு. இது 3 மாதத்துக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட கான்ட்ராக்ட். ரொம்ப நாள் இருந்த மாதிரி கிடையாது. திட்டமிட்டு இது ஒரு சிறுபான்மை பேரில் வாங்கியிருக்காங்க, ஒரு இஸ்லாமியர் பேரில் வாங்கியிருக்காங்க. ஒரு இஸ்லாமியர்னாலே ஒரு கடத்தல் பண்ணுறவர் அப்படின்னு ஒரு இமேஜ் கொண்டு வரதுக்காக பண்ண இருக்கிறது. ஒரு இருக்கிற 500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கம்மியாக இருக்கிற கடையில் 9 பேருக்கு எப்படி வேலைக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க? மொத்தத்துக்கும் நீங்கள் பாஸ் கொடுக்கணும். 500 ஸ்கொயர் ஃபீட் தான் கடை, 9 பேர் வேணுமா? புரியுது. 9 பேர். இதெல்லாம் திட்டமிட்டு செய்யப்பட்டது. 9 பேருக்கு பாஸ் கொடுத்துருக்குறீங்க. ஒரு டோட்டல் நான் என்ன கேட்குறேன், போன வருஷம் 344 கிலோ தான் பிடிபட்டுது. 2 மாதத்தில் இந்த கட்சியில் பொறுப்பில் இருக்கிறவர் 267 கிலோ அடிச்சிருக்கிறாரு. அப்போ போன வருஷம் என்ன இருக்கும்? தெய்வ பிறவியே இவரை ஃபாலோ பண்ணுறாரு. தெய்வ பிறவினா இப்போ நான் மனுஷன், நான் யாரை பார்த்தாலும் பேசலாம், அவரை பற்றி எனக்கு தெரியாமல் இருக்கலாம், பூ கொத்து கொடுத்தா வாங்கிக்கலாம்.
ஆனால் பரமாத்மாவோட நேராக பேசுகிற ஒருத்தருக்கு பார்த்தாலே தெரியுமா தெரியாத எக்ஸ்ரே கண்ணில் பார்த்தாலே யார் நல்லவன் யார் கெட்டவன் தெரியுமா தெரியாது. நல்ல வைப்ரேஷன் கெட்ட வைப்ரேஷன் எல்லாம் வைப்ரேஷன்னா அவங்க தான் பேசுகிறாங்க. அப்போ நம்மளுக்கே இந்த வைப்ரேஷனை நீயே பேசும்போது தெய்வ பிறவிக்கு வைப்ரேஷன் தெரியுமா தெரியாதா? தெரியணும். நான் சொல்லலை, அவரே சொல்லிக்கிறான் நான் தெய்வ பிறவின்னு. அப்போ தெய்வ பிறவிக்கு வைப்ரேஷன் தெரிஞ்சு இந்த ஆள் உள்ள கள்ளக்கடத்தன்னு தெரியாத? அவரோட பேஜில் தெய்வ பிறவிக்கு பூங்கொத்து கொடுக்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது. அப்போ தெய்வ பிறவி யார் வேணால் போய் இந்த மாதிரி ஸ்மகுலரோடலாம் கை கொடுக்குமா? இல்லை, அது நான் புரிஞ்சுக்கிறேன். அரசியலே கிடையாது சார். நான் அவருக்கு பட்டம் கொடுத்தா அரசியல், அவரே நான் தெய்வ பிறவிங்கிற அப்புறம் என்ன அரசியல்? இல்லை, அதை தாண்டி உள்ள இருக்க பாலிடிக்ஸ்ல நான் என்ன சொல்றேன்னா, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து பிருத்விக்கு கடை அலாட் பண்ணியிருக்காங்க. அவர் சபீர் அலி பேரில் வாங்கியிருக்கிறாரு. சபீர் அலி இவரே 9 பேரை வச்சு ஸ்மகிள் பண்ணியிருக்காங்க குட்ஸு. கையும் காவமாக பிடிபட்டு இருக்கு. அதை யார் பிடிச்சது? இருங்க சார், பிடிச்சது கஸ்டம்ஸு. அது கவர்மெண்ட் தானே? அப்படி கிடையாது. கஸ்டம்ஸ் யார் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு தெரியாட்ட நான் சொல்கிறேன், தெரியலன்னு கேள்வி பண்ணிட்டாங்க. இல்லை, நான் இப்போ ஆர்கியூமெண்ட் என்னன்னா மாதத்துக்கு எங்கால காட்டி கொடுப்போமா? மாதத்துக்கு இல்லை சார், மாதத்துக்கு 2 வாட்டி நான் ஏர்போர்ட் போயிட்டு வரவன், வெளிநாட்டுக்கு போகிறவன், என் பாஸ்போர்ட் இருக்குது. ஸோ என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும். முதல் வாட்டி நான் போகிறச்ச 13 வயசு எனக்கு. ஸோ 35 வருஷமாக நான் அந்த ஏர்போர்ட்டில் மேலேயும் கீழையும் போயிட்டு வரேன். கஸ்டம்ஸ் ரோட்டில் போகிறவனா கூப்பிட்டு செக் பண்ண மாட்டான், அவனுக்கு அத்தாரிட்டி கிடையாது. இந்த உள்ளேருந்து வரான் பாருங்க, இது வெளிநாட்டிலேருந்து வரான் பாரு, அவனை தான் செக் பண்ணுவான். கடை வச்சுருக்கவங்கள தான் செக் பண்ண மாட்டான் கஸ்டம்ஸு. கடை வைக்க அவன் செக் பண்ணதுன்னா சிஐஎஸ்எஃப். அவன் வெளில உங்கள் ஆளுங்க உள்ளுக்குள்ளே கை குத்து உள்ளே விட்டாங்க. இது என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, நம்ம நண்பர்கள் வந்து ஸ்ரீலங்காலேருந்து தங்கத்தை கொண்டு வந்து பாத்ரூமில் வைப்பாங்க. யார்? இந்த டிரான்சிட் பேசஞ்சர்ஸ்னு இருப்பாங்க. டிரான்சிட் பேசஞ்சர்ஸையும் கஸ்டம்ஸ் கை வைக்க முடியாது, இந்தியாவுக்குள்ளே வரவங்க தான் கை வைக்க முடியும். டிரான்சிட் பேசஞ்சர்னா அந்த போர்டிங்கில் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த ஸ்ரீலங்காலேருந்து வருவான்ப்பா, கொலம்போலேருந்து கனெக்டிங் ஃப்ளைட்டு வெளியூரில் போய் பிடிப்பான்ப்பா. ஸோ ஸ்ரீலங்காலேருந்து தங்கத்தை கொண்டு வருவான்ப்பா, பாத்ரூமில் வச்சுருவான்ப்பா. அவன் வேற எங்கேயாவது பிடிச்சி போயிடுவான்ப்பா. கொலம்போ துபாய் போயிடுவான்னு வச்சுக்கோ. இந்தியாவிலேருந்து ஸ்ரீலங்காலேருந்து கொலம்போக்கு வந்து கொலம்போவில் இந்த நமக்கு தங்கத்தை வச்சுட்டு துபாய் ஃப்ளைட்டை ஏறி துபாய்க்கு போயிடுவான். நீ கஸ்டம்ஸ் அவனை பிடிக்கவே முடியாது. நம்ம பொம்மை கடை வச்சிருக்கிற ஆள் போய் டாய்லெட்லேருந்து அதை எடுத்துகிட்டு வந்து வெளியில் எடுத்துகிட்டு போவான். இது மாதிரி வெளியிட்டு உள்ளே வந்துட்டு வெளியில் போகிறோன்னா செக் பண்ணுறது கஸ்டம்ஸ் வேலை கிடையாது, சிஐஎஸ்எஃப் வேலை. ஓகே, நான் கேட்குறேன், சிஐஎஸ்எஃப் ஏன் வேலை செய்யலை? அப்போ அதில் ஏதோ உள்குத்து இருக்குல்ல. சிஐஎஸ்எஃப் எங்கே வருது? ஹோம் மினிஸ்ட்ரியில் வருது. ஹோம் மினிஸ்ட்ரியில் யார் இருக்காங்க? தெய்வ பிறவிக்கு ரொம்ப வேண்டியவர் இருக்கிறாரு. அப்போ சிஐஎஸ்எஃப்காரங்க ஏன் பிடிக்கல? இப்போ நான் பார்த்துருக்குறேன், இண்டிகோ, ஏர் இண்டியா யார் போனாலும் இப்படி பண்ணி தான் அனுப்புவான். அவன் இப்படி பண்ணால் தங்கம் இருக்குன்னு தெரியாத? உள்ளே வச்சு கடத்திட்டு வர்றது அந்த. நீ நில்லு, நான் உனக்கு டெஸ்ட் பண்ணுறேன், இப்படி நான் பண்ணுறேன், பையெல்லாம் செக் பண்ணி தான் வெளில அனுப்புவான். எக்ஸ்ரே மிஷின்லாம் இருக்குது. அப்போ சிஐஎஸ்எஃப் கண்ணில் ஏன் படலை? அது அப்போ ஏதோ செட்டிங் இருக்குல்ல, எக்ஸ்ரே மிஷின் இருக்குது, உள்ளே வெளில வரவனா இப்படிலாம் பண்ணுவான். அப்போது தெய்வ பிறவியோட ஆசீர்வாதம் இல்லாமல் இது எப்படி நடக்கும்? இல்லை, தொகையாக பார்த்தா கூட இப்போது சொல்கிறது தப்பாக எடுத்துக்கிற மாதிரி போயிட வேண்டாம். அதனால டிஸ்க்ளைமர் போட்டு சொல்கிறேன். 240 கோடி 300 கோடிங்கிறதுலாம் வந்து அந்த லெவலில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சின்ன தொகையா. சரிப்பா, நான் என்ன கேட்குறேன்ப்பா, அவங்க ஏன் இந்த மாதிரி 267 கிலோ கோல்டுக்கு கவர்மெண்ட்டுக்கு நஷ்டமே 27 கோடிங்க. ஒரு கிராமுக்கு 1000 ரூபா கஸ்டம்ஸ் டியூட்டியை, அப்புறம் ஜிஎஸ்டி. அப்போ நீங்கள் சின்ன தொகையெல்லாம் பிடிக்கவே வேண்டாமே. 5 ரூபா 10 ரூபாலாம் ஜிஎஸ்டி கட்டாதவனுக்கு நான் நோட்டீஸ் அனுப்பிச்சுன்னு இருக்கிறீங்க. அப்படி இது நிர்வாக ஃபெயிலியர்னு புரிஞ்சுக்கணுமா? அவர்களுடைய உடந்தையில் இது பிஜேபியோட ஃபண்டிங் மாடல் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபண்டிங் மாடல் கேன் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் மீ. என்ன ஃபண்டிங்? கட்சியில் அண்ணாமலை இப்போ எல்லாம் போயிட்டு வந்து செலவு பண்ணதெல்லாம் எங்கேன்னு வருது? பிருத்வி ஆள் மாதிரி ஆட்கள் செலவு பண்ணி தானே வரணும். காங்கிரஸ் ராஃபல் வாட்சிங்க, எல்லா அரசியல் கட்சிகளும் தேர்தல் நிதி வாங்குறீங்க. அது மாதிரி பிஜேபி தேர்தல் நிதியை அதுதான் எலக்டோரல் பாண்ட் வச்சிருக்கேன். அது நிதி வாங்குறாங்க. ஏதாவது ராஃபல் வாட்ச்
கடையில வசூல் ராஃபல் வாட்ச் எப்படி வந்தது அவருக்கு? பணம் வாங்குவாங்க. ராஃபல் வாட்ச் பில்லு கொடுக்குறேன்னாரு, வந்துருச்சா? ஒரு பில்லு மாதிரி ஒன்று கொடுத்தாரு. அது பில்லு இல்லைன்னு தெரிஞ்சிடுச்சு, ரைட்டா? இப்போ அண்ணாமலை போயிட்டு வரதுக்கெல்லாம் செலவு யார்? அவர் ஃபுல் டைம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் தான், பிருத்வி தான் ஃப்ரெண்டு. இது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் தான், ஃப்ரெண்ட்ஸுக்கு இது மாதிரி ஃபேவர் பண்ணால் தான் கொடுப்பான். எனக்கு பல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காம்பா. என் அரசியலுக்கு யாருமே காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. எனக்கு கார் யாரும் பெட்ரோல் போட மாட்டேங்கிறாங்க, வீட்டு வாடகை கட்ட மாட்டேங்கிறாங்க. நானும் முழு நேரம் கட்சிக்கு வேலை செய்கிறேன். எனக்கு எவனும் பெட்ரோல் போட மாட்டேங்கிறான், எனக்கு எவனும் கார் தர மாட்டேங்கிறான். நானும் அரசியல்வாதி தானே, நானும் ஒரு கார் வச்சிருக்கேன். அந்த மாதிரி நண்பர்கள் இல்லை போல உங்களுக்கு? இல்லையே, எனக்கு தான் தமிழ்நாடு ஃபுல்லாக நண்பர்கள் இருக்காங்களே. அண்ணாமலைக்கு கிடைச்ச மாதிரியான நண்பர்கள் அப்படி கிடையாது. நான் நண்பருக்கு ஏதாவது செஞ்சால் தான் நண்பர் எனக்கு ஏதாவது செய்வான். இது வந்து ரெசிப்ராசிட்டி, பிரின்சிபல் ஆஃப் ரெசிப்ராசிட்டி. எனக்கு எதாவது ஆதாயம் இருந்தால் தான் நான் செய்வேன். அந்த ஆதாயம்லாம் பின்னாடி தேட தேட வரும். நான் என்ன கேட்குறேன், பிருத்வி மாதிரி ஆளுக்கு எப்படி கடை கொடுத்தாங்க? அவருக்கு ஒரு பேக்கப் இருந்திருக்கும். அவருக்கு அதான் பேக்கப் என்னன்னா, 2019 மோடி ஃபார் பிஎம்னு ஒரு வெப்சைட் நடத்தினார். கேரளாவில் ஜனம் டிவின்னு ஒன்று நடத்துகிறாரு. தமிழ்நாட்டில் தமிழ் ஜனம் டிவின்னு நடத்துகிறாரு. தெய்வ பிறவிக்கு பூங்கொத்து கொடுக்குறாரு. அதை நடத்துகிறாருன்னா அவர் அதில் பொறுப்பில் இருக்கிறாருல. டைரக்டர்னா என்ன? டைரக்டர்னா என்ன? பொறுப்பே இல்லாமல் ஒரு கம்பெனியில் டைரக்டராக இருக்க முடியுமா? வேலைக்கு தானே இருக்கிறாரு. டைரக்டர்னா வேலையா? எனக்கு தெரியலையே. டைரக்டர்னா கம்பெனியை நிர்வாகம் பண்ணுற போர்டு தம்பி. அந்த கம்பெனி நான் டைரக்டராக, அந்த கம்பெனிக்கு நான் தான் பொறுப்பு. நான் பொறுப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. அவரை வேலையை விட்டு தூக்குறாங்க அந்த மாதிரி எல்லாம் கூட சொல்கிறாங்க. இப்போ பிடிச்சப்பறம் நான் தான் சொல்லுவேன், திருட அம்பிட்டப்பறம் என்ன வேணால் சொல்லுவேன். இதோடு அண்ணாமலையை தொடர்புபடுத்துவது அப்படிங்கிறத, நான் தெய்வ பிறவியை தொடர்புபடுத்துகிறேன். நீங்கள் அண்ணாமலையை பேசுகிறீங்க. தலையை பிடிக்கும் போது வால் எதுக்கு முக்கியம்? தலை வந்து தெய்வ பிறவி கைகொத்து வாங்கின மாதிரி ஃபோட்டோ இருக்குது. யூனியன் அவர் இவரை ஃபாலோ பண்ணுறாரு, தெய்வ பிறவி இவரை ஃபாலோ பண்ணுறாரு. யூனியன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இவங்களை ஃபாலோ பண்ணுறாங்க. யார் நாட்டோட வரியை பாதுகாக்கணுமோ அவங்களே இவரை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு. மன்மோகன் சிங் இது மாதிரி யாரையா ஃபாலோ பண்ணிட்டாரு? ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது, பிரைம் மினிஸ்டராக இருந்தபோது ஏதாவது உருவானது மாதிரி ஒரு தப்பு, ஒரு கேப் மாதிரி ஃப்ராடை ஃபாலோ பண்ணியிருப்பாரு? இல்லை ஆருத்ரா மாதிரி யாரையாவது கட்டி பிடிச்சிருப்பாரு? அப்புறம் அவரை கரப்டுன்னு உங்களால் பேச முடிஞ்சுது. நாக்கு தானே நரம்பு எலும்பாக இருக்குது, இப்படி பேசலாம். நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன். நேற்று ராகுல் காந்தி என் தலைவன் கேட்குறான், மைக்கு யார் கண்ட்ரோலில் இருக்குன்னு. இந்த பேப்பர்லாம் யார் கண்ட்ரோலில் இருக்குங்க? தமிழ்நாட்டு ஏர்போர்ட்டில் 267 கிலோ பிடிச்சி போட்டிருக்கான். எந்த பேப்பர்லேயும், தமிழ் பேப்பர்லேயும் அது வரல. ஏன்? இது தமிழ்நாடு உங்கள் கூட்டணி அரசு தானே இருக்குது. அது ரைட்டுங்க. நீங்கள் தானே ஏசப்பான்னு போட்ட பேப்பர்லாம் எங்கே போச்சு? எப்போதும் சொல்லுவார்ல, மீடியான்னு பேசுவார். மீடியா யார் கண்ட்ரோலில் இருக்குது? யார் கண்ட்ரோலில் இருக்குது? இது மாதிரி ஒரு செய்தி வராமல் இருக்குது. எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், திமுக காசு இருக்குமா இது மாதிரி பேப்பர் வரக்கூடாதுன்னு? இந்த செய்தி வெளியான உடனே பிருத்வியோடு அண்ணாமலையை தொடர்புபடுத்தி காங்கிரஸின் தலைவர் தொடர்பு இல்லை செல்வ பெருந்தகை அவர்கள் கொடுத்தாங்க. கரெக்ட். அதுக்கு அண்ணாமலை பதில் சொல்றப்ப, நீங்க முதல்ல யோகியமான்னு பாருங்க, எங்களோட போட்டோ எடுத்தவங்க எல்லாம் குற்றவாளியா என்னையும் சேர்த்து வச்சு பேசணுமா அப்படின்ற நான் கேட்கறேன்னா, செல்வ பெருந்தகை தப்புனா ஈடிய பாயும்ல. இல்ல அவரு ஒரு பேப்பர், செல்வ பெருந்தகை யாரு? அவர் வந்து பேட்டர் அப்படின்னு ஒரு வார்த்தையை குறிப்பிடுறாரு. சரி சார், நான் என்ன வேணா பேசலாம் சார். செல்வ பெருந்தகை அது மாதிரி பெருசா தப்பு பண்ணி ஒரு 30 கோடி அடிச்சிருந்தாருன்னா இடி சும்மா இருக்குமா? அண்ணாமலைக்கு இன்ஃபர்மேஷன் இருக்குது, இடி சும்மா இருக்குமா? அவர் சொன்னார்னா வருதுன்னு கூட அவரே சொல்லியிருக்கிறாரு. அவரே சொல்லியிருக்கிறாருல்ல, செந்தில் பாலாஜி வீட்டுக்கு அடுத்த வாரம் வரும், வெயிட் பண்ணுங்க அப்படிலாம் சொல்லியிருக்கிறாருல்ல. அப்போ சிலப்பந்த வீட்டுக்கு வரலனாலே அது சர்டிஃபிகேட்டு தானே. அவரே சொல்லியிருக்கிறாரு, இன்றைக்கி அவன் வீட்டுக்கு வரும், இவன் வீட்டுக்கு போகணும்னு. ஒரு பிஜேபி ஒர்க்கர் வீட்டுக்கு கெனால் தகராறுல பவுண்டரி டிஸ்பியூட்லேயே ஒரு விவசாயியை கூப்பிட்டு சிபிஐ இடி விசாரிக்கிற ஸ்டேஜில் இருக்குது இன்றைக்கி. அப்போது இடி வந்து செல்ல பிறந்தைய சும்மா விட்டுருமா? இல்லை, குற்றச்சாட்டு அரசியலாக வைக்க அவர் தானே அரசியல் கேட்டார். இல்லை, தெரியாதவங்க இந்த மாதிரி வந்து பணத்தில் வாங்கிட்டு இது பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க. நான் அப்படி சொல்லி அப்பையிலிருந்து இப்போ வரைக்கும் நான் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, செல்ல பிறந்தை தவறுன்னு அவர் சொல்கிறாரு, எங்கள் தலைவர் தவறுன்னு சொல்கிறாரு. ஆதாரம் இருக்குன்னா இடி வீட்டுக்கு வந்திருக்கும்ல. அப்படின்னா ஒன்றும் இல்லை, சும்மா பேசுகிறாரு. நான் குற்றச்சாட்டு வைக்கலைங்க. இவர் தானே கஸ்டம்ஸ் தானே பிடிச்சிருக்குது. குற்றச்சாட்டுனா நான் சும்மா சொல்கிறது. உங்கள் பிடிபட்டவர் தெய்வ பிறவியோட ஃபோட்டோ எடுத்தது நெட்டில் இருக்குது.
கூட்டத்தில் ஃபோட்டோ கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல. தனியாக பார்த்து 2 பேரும் தனியாக நம்ம தெய்வப்பிரவி அங்கங்கே கேமரா இருக்கான்னு பார்ப்பாரு. அந்த ஸ்டைலில் தெய்வப்பிரவி இப்போ அப்படி கொடுக்குறாரு, அவர் வாங்கிக்கிறாரு. தெய்வப்பிரவிக்கு அவர் பூ கொடுக்குறாரு, போஸ் கொடுக்குறாரு தெய்வப்பிரவி. அப்போ தெரியாமல் எடுத்துப்பாரு. இப்போ இந்த விசாரணை வந்து கஸ்டம்ஸ் கிட்ட தான் இருக்கு அப்படின்னா அது நேர்மையாக நடக்குமா? அது எந்த லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன்? அது நீங்கள் தான் கேட்கணும் சார். இன்னும் அவர் மேலே சஸ்பெண்ட் கூட பண்ணலையே பிஜேபியிலேருந்து, கட்சியிலேருந்து நீக்கலை. ஏன் நீக்கலை? அவ்வளோ பேசுகிறாருல என்ன பண்ண, ஏன் சஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்கிறாரு? ஏன்னா சஸ்பெண்ட் பண்ணால் இருந்தாலும் வாயை திறந்துட்டான்னு வைங்க. நான் கேட்குறது 3 கேள்வி. ஆருத்ராலையும் உங்களுக்கு சம்மந்தம் இருந்தது, மயிலாப்பூர் பெனிஃபிட் ஃபண்ட்லேயும் உங்களுக்கு சம்மந்தம் இருந்தது, இதுலேயும் உங்கள் சம்மந்தம் இருக்குது. அப்போ உங்கள் கட்சி என்ன? எங்கள் கட்சியில் இது மாதிரி 3 சொல்லு. எல்லா கட்சியும் நல்ல, எங்கள் கட்சியில் இது மாதிரி 3 ஃப்ராடு பண்ணவனு சொல்லு. இல்லை அதே மாதிரி இந்த 3 சம்பவம் குற்றச்சாட்டு சொல்றீங்கல்ல? குற்றச்சாட்டே கிடையாது. இல்ல அரசாங்கம் உங்ககிட்ட இருக்கு, உங்க கூட்டணி அரசு தான் இருக்கு, நடவடிக்கை எடுங்க. ஆருத்ரால நான் குற்றவாளினா விசாரணைக்கு நீங்க போலீஸ்க்கு எடுத்துன்னு இருக்கிறாங்க, விட்டு வச்சிருக்காங்க. தூக்கி உள்ள வைக்கலையே அவரை? விசாரணை நிரூபிக்கப்படல. இல்ல கோர்ட்டு கேஸ் நடக்கும்லப்பா, உள்ள வச்சா ஏன் தூக்கி வச்சேம்பிங்க. கோர்ட்டு கேஸ் வந்தால் தண்டனை வரும். இப்போ மயிலாப்பூரில் ஒருத்தர் இருந்தார் ரவி சுப்பிரமணியம், சுபிக்ஷார் நடத்தி நிறைய பேரை ஏமாத்தினார். கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துருச்சு. மக்கள் பணத்தை கொள்ளடிக்கிறவங்க பிஜேபியில் இருக்காங்கங்கிறதுக்கு ஆருத்ரா. மயிலாப்பூர் பெனிஃபிட் ஃபண்டில் எலெக்ஷன் முடிஞ்சோடனே காசு வரும்னா இன்னும் யாருக்கும் காசு போகல அவங்க, அதையும் நான் தான் எடுத்து கொடுத்தேன். 3வது இது. இன்னும் எவ்வளோ போகணும்? ஒரு பானை அரிசிக்கு 1 சோறு பதம், இங்கே 3 சோறு எடுத்து கொடுக்குறேன். அப்படியே எடுத்து கொடுக்குறேன்னு. நான் எனக்கு இதில் ஒரு குழப்பம் இருக்கு. பிஜேபியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கிரிமினல்கள் அப்படி சொல்றாங்களா, இல்லை குற்றவாளிகள் எல்லோரும் அடைக்கலம் போவதற்கு ஏகுவான கட்சி? ரெண்டாவது. ஏன் அதை சூஸ் பண்றாங்க? அவங்களுக்கு ஈடி வராது இல்லை, அதுக்கப்புறம் சம்பாதிக்கிறதுக்கு வழி பண்ணி கொடுக்குறாங்கல்ல. என்ன வழி பண்ணி கொடுக்குறாங்க? ஏர்போர்ட் அத்தாரிட்டியில் 3 மாதத்துக்கு முன்னாடி தானே கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க. என்ன 25 வருஷமாக கான்ட்ராக்ட் இருக்கு. அங்கே போனால் ஒரு சேஃப் ஹேண்டில் இருக்கலாம். அதனால அதுதான் கங்கை ஸ்நானம். அதான் நாங்கள் சொன்னோம், வாஷிங் மிஷின் தானே சொன்னோம், நாங்களும் அதானே சொல்கிறோம். இந்த சைடு துணி போட்டால் அந்த சைடு வரும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். டெல்லியில் இந்த பாலம் இது விழுந்தது, ரூஃபு. ஒன்று என்ன சொன்னாங்க, 2009 காங்கிரஸ் கட்டிச்சுன்னு. சார் 2009 நாங்கள் தான் கட்டினோம். இப்போ என்ன வருஷம்? 2024. நீங்கள் என்னைக்கு பவருக்கு வந்தீங்க? 2014. ஒரு வருஷத்துக்கு 1000 கோடிக்கு மேலே ஏர்போர்ட்ஸ் யூசர் ஃபீன் வாங்குறீங்க. 10,000 கோடி கலெக்ஷன் பார்த்துருக்கீங்க. அந்த 10,000 கோடியில் அதை ரிப்பேர் பண்ணீங்களா, மெயின்டைன் பண்ணீங்களான்னு பார்க்க முடியாதா? பார்க்கணும். அதுக்கு தான் தனி டிபார்ட்மெண்ட்டே இருக்குது. அதுக்கு தானே கலெக்ஷனே பார்க்குறீங்க. அதை விட்டு நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின 15 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ரூஃபு பிச்சுக்கிச்சுன்னா, இங்கே இருக்கிற ஏர்போர்ட் அத்தாரிட்டி உள்ளுக்குள்ளே தண்ணிலாம் வரும் தெரியுமா உங்களுக்கு? இங்கே மெட்ராஸ் ஏர்போர்ட்டில் அதெல்லாம் பார்க்காம இந்த கோல்டு வியாபாரம் பண்ணிகிட்ருக்கு. இப்போ இதில் சிக்குனா பெரிய தலைகள் வரைக்கும் அதெல்லாம் ஒன்றும் சிக்காது. எப்படி சிக்கும்? அப்புறம் ஆட்சி டெல்லியில் ஆட்சி மாற வந்தப்புறம் மக்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். தெய்வப்பிரிவி இருக்க நம்மளுக்கு என்ன பயம்? இப்போ மயிலாப்பூரில் ஆர்பிஐ ஆக்ஷன் எடுத்ததா? இல்லை. அப்புறம் சிட் ஃபண்டு ஆக்ஷன் அது இப்போ ஆர்பிஐ கண்ட்ரோலில் தானே வருது. அது என்ன ஸ்டாலின் எடுக்க முடியும்? அப்போ இன்னும் 5 வருஷத்துக்கு இப்படி தான் போகுமா? நம்ம அது நீங்கள் தான் கேட்கணும், நான் எப்படி கேட்க முடியும்? நீங்கள் தான் முயற்சி எடுக்கணும். நீங்கள் முயற்சி எடுக்க. நாங்கள் என்ன பார்லிமெண்ட்டில் பேச முடியும்? பேசுகிறார் எங்கள் தலைவர். என்னால் பேச முடியும். நான் ரோடாக ஊராக நினைச்சா நிதிஷ்ட பேச முடியும், சந்திரபாபுட்ட பேச. நான் பேச முடியாதுப்பா. இல்லை நீங்கள் சொல்கிறேன். நிதிஷ் வந்து தலையில் எல்லாத்தையும் முடிவு நீங்கள் பார்க்கல. நிதிஷே அக்னிவீர் கட்சி, அக்னிவீர் வாண்டான்னு நிதிஷே சொல்கிறாரு. ரைட். ஒரு நல்ல உரையாடல். பல்வேறு விஷயங்களை மிக வெளிப்படையாக பேரலை நேயர்களுக்காக போயிருந்திருக்கிறீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி.